என்ன படம்? வடம். நல்லா இருக்கு பிரதர். மாடுக்கும் மனுஷனுக்கும் எல்லாமே ஒன்று தான். அது வேற இது வேற கிடையாது. அது ஒரு ஜீவன்னா இதுவும் ஒரு ஜீவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மையா இருக்கு. சூப்பர். மாஸ் வேற லெவலு. ஒளிப்பதிவு சூப்பர். ஆமா, அவர் மாஸ் ஹீரோ தான். இந்த படத்துல ஒரு மாஸ் ஹீரோ தான். உண்மைக்கே நல்லா பண்ணியிருக்காரு விமல் சார். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பர். ஐயா அவர் எக்ஸ்ட்ரீம் இந்த படத்துல. ஆமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நடிச்சிருக்காரு. உண்மைக்கே முனிஷ்காந்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருல. எல்லாமே சூப்பர். பாண்டிமுனி சாங் சூப்பர், ஒளிப்பதிவு சூப்பர், டைரக்ஷன் சூப்பர், எல்லாமே சூப்பர். மியூசிக் செம்ம. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக தான் பார்க்கணும். நம்ம ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஃபீல் இந்த பார்த்தோம்னா அந்த ஊருக்கு போயிடலாம். அது உண்மைக்கே நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். இந்த படம் பார்த்தீங்கன்னா வடம் பற்றி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தமிழ் உலகம் பார்த்தீங்கன்னா இழுத்த கயிறு, தேரில் வந்து இழுத்த கயிறு திடமான கயிறு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக தான் சார் இந்த படம். விமல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சில படம் வந்து காமெடி வச்சிருப்பாரு. இந்த படம் நல்லா ஆக்ஷனாக நல்லா வச்சுக்கிறார் சார். முனிஷ்காந்த் வந்து காமெடியாக இந்த படம் பார்த்து ரொம்ப எமோஷனாக ஒரு ஆக்ஷனாக பார்த்துருவோம். இல்லை, அவருக்கு பண்ண துரோகம் தான். ஏன்னா பொண்ணு வந்து கடத்தை ஏமாத்திடுவாங்க, கூட வந்து மாப்பிள்ளை பார்த்து ஏமாத்திடுவாங்க சார். டீமன் சொல்லவே சார், ஆள் பட்டை கலப்பார். மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கும் சார். ரெண்டுமே நல்லா இருக்கு. விமல் போட்ட மியூசிக் சண்டே ஆக்ஷன் நல்லா இருந்தது. மாட்டுக்கும் நல்லா தான் சார் இருந்தது. காமெடி பார்த்தீங்கன்னா பாலசரன் காமெடி ரொம்ப அருமையாக இருந்தது சார். அது லவ் சீன் வந்து நல்லா இருந்தது சார். சூப்பராக இருந்தது. இனிமேல் ஆக்ஷனை வந்து விமல் எதிர்பார்க்குறேன். காமெடியும் நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே கலந்த கலவையாக நல்லா இருந்தது. அதான் சார், ஆல்ரெடி பழைய படம் பார்த்து அது மாட்டு பற்றி தான். ஆமாம் சார், இது ஒன் டைம் தான் பார்க்கலாம் சார். ரொம்ப எமோஷனலாக ஒன் டைம் பார்க்கலாம் சார். அதான் மஞ்சள் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா கயிறு வந்து மாடு வச்சுருப்பாங்க. அதில் யார் வந்து அடக்கி ஆள்றாங்களோ அவங்க தான் வந்து வீரன் அறிவிப்பாங்க சார். நடராஜ் வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா வச்சிருந்தார் சார். எப்பவுமே ஒரு வில்லன் கேரக்டர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அதான் செகண்ட் ஹாப் அவர் முஜிகாந்த் வந்து ரோகம் பண்ணுவார் பொண்ணுக்கு. அதுக்காக நான் கொஞ்சம் இருக்கும். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் சார் இது. இது வடம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு கிராம சைடில் வந்து வடம்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்குது, மாட்டு விளையாட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராம சைலான ஒரு படம். பட் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஹெவி லேகாக இருக்குது, உட்கார முடியல. செகண்ட் ஹாஃப்மே ஹெவி லேகாக இருக்குது, உட்கார முடியல. படத்தில் வந்து சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 90s காலகட்டத்தில் எப்படி சீன்ஸ் எழுதுவாங்களோ அந்த மாதிரி சீன்ஸ் எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா சைடுமே இந்த படம் வந்து ஒரு மைனஸாக தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ரீசன்லாம் சொல்கிறாங்க. ஸோ பழி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல எந்த அளவுக்குன்னா ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் அவனை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், இதனால தான் நான் அவனை பழி வாங்குறேன்னு போகும்போது அந்த ரீசன் ரொம்ப சப்பையாக இருக்குது. இது அவன் மேலே மிஸ்டேக் கிடையாது. ஸோ 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க பழி வாங்க போகிற ஆள் மேலே மிஸ்டேக்கே இல்லை, அதனால தான் அவனை பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனுமே ஏற்றுக்க முடியல. ஸோ படம் வந்து ஆக்சுவலாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். படம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் தான் சொல்லுவேன். படம் டெக்னிக்கல் சைடு, ஆக்டர் சைடெல்லாம் வேறு ரேஞ்சில் இருக்குது. இந்த ஒரு ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், விமல் ஆர்டிஸ்ட் இருக்காரு, முனிஷ்காந்த், நட்டி, ஆடுகள் நிறையன்னு வரிசையாக ஒரு 7-8 பெரிய நோன் ஆர்டிஸ்ட் உள்ள படத்தில் இருக்காங்க. ஸோ அத்தனை பேரும் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சம்பளம் கொடுத்து எல்லாரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி எடுத்தோம். அந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ வீக்காக இருக்குன்னா, இவங்களாம் நடிச்சுமே நம்மளால் வந்து அந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியல. அந்தளவுக்கு படம் வந்து ஒரு ஒரு வேஸ்டாக இருக்குது. இல்லை, விமல் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணும்போது இப்போ நிறைய சீன்ஸ் வந்து யாருக்குன்னா ரஜினி பண்ண சீன்ஸ் திரும்ப பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒரு 1-2 ஃப்ரேமில் வந்து விமல் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு ஆக்ஷன் இது பண்ணும்போது. பட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கதை வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மளை எதுவுமே ரசிக்க முடியும். சும்மா பேருக்கு ஒரு ஆக்ஷன் சீன் வச்சிங்கன்னா அதை நம்ம ரசிக்க முடியாது. அந்த இடத்துல ஹீரோ பயங்கரமாக அடி வாங்கினால ஒருத்தவங்க பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக இல்லை, ஹீரோ வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து புடைச்சிட்டு வரான் அப்படின்னு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரஜினியோ அஜித்தோ விஜயோ இல்லாமல் ஒரு ஹீரோ வந்து சண்டை போடுறான்னா இந்த மாதிரி சீன்ஸில் இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியும்.
சும்மா போயிட்டு ஒரு 90s இருக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பயங்கர லேகு. இல்லை படம் வந்து ஓகே தான், அந்த ஒரு ஃபுல் லேக்லாம் போகுது. சாங்ஸும் அதே ஒரு ஆவரேஜ்னு தான் சொல்லுவோம், ரொம்ப சூப்பரான சாங்ஸ் தான் சொல்ல மாட்டேன். ஃபேமிலியாக பார்க்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய இஷ்யூலாம் கிடையாது, ஃபேமிலியாக பார்க்கலாம். பட் படம் பார்க்க முடியாது, அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ. படம் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ் கலாச்சாரத்தை நம்ம பண்பாயத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஆகாங்க, கொஞ்சம் தூக்கம் தான் வந்துச்சு, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி நல்லா விஷயத்தை காட்டியிருக்காங்க. என்ன எல்லாம் ஒரு இடியாப்பா கதை மாதிரி கொஞ்சம் குழம்பு ஒரு விஷயம் ஒரு மஞ்சள் விரட்டை வச்சு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை மட்டும் பேஸ் பண்ணி போயிருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் இந்த அப்படி போட்டு எல்லாத்தையும் ஒரு இடியாப்பா மாதிரி குழப்பிட்டாங்க. மற்றபடி நல்லா இருந்தது படம். அது விமல் சொல்கிறேன், விமல் நல்லா பண்ணியிருந்தாரு. ஏன்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்காங்க, கொஞ்சம் போர் அடிச்சுது, என்னடா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அப்பப்போ கொஞ்சம் தூங்கி திரும்ப எழுந்து பார்க்க வேண்டியது அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.